வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி, இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுபகிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து, அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம், உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க, ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, நிச்சயமாக
என்னதான் 7.5 சனி இருந்தாலும் இந்த 7.5 சனியை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த 7.5 சனியை தூக்கி குப்பை ஓரமாக வைங்க சார். அந்த கவலையை தூக்கி ஒரு கேரி பேக்கில் முடிச்சு போட்டு அழகாக கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க, குப்பையில் போட்டுருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் குப்பையில் போட்டுருங்க. உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அழகாக ஒரு மூட்டை கட்டி, கேரி பேக்கில் மூட்டை கட்டி அழகாக குப்பையில் போட்டுடுங்க. சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளுடைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுவது? ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிறைய எந்த வகையிலானாலும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், எனி பிஸ்னஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஃபீல்டு, அது கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல் ஃபீல்டு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பில்டர்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மேஷராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று, கால நேரம் உங்களை ஏமாற வைக்கிறதான, நம்பி இருந்த சாமி, நான் இவரை நம்பி போன சாமி, நான் ரொம்ப ட்ரஸ்டடாக நான் இதை இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இது கால நேரத்தால் வரக்கூடிய ஏமாற்றம். நாம் ஜெயிப்போம், நமக்கு இதனால் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், இதனால் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போயிட்டு அதில் வரக்கூடிய ஏமாற்றம் இருந்தால் அது கால நேரத்தால் வந்த ஏமாற்றம். கிரகம், உங்கள் ஜாதகம், உங்கள் தலையெழுத்து, உங்கள் கர்மா அப்படி மாற்றி விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் இப்போ 7.5 சனி, அந்த மாதிரி நம்ம காரணம் சொல்லலாம். ராகு மேஷத்தை பார்க்குறாரு, சனி 7.5 சனியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை காரணம் சொல்லலாம். அப்போ அது போல் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் கர்ம வினைகளால் வந்த கஷ்டங்களாகவோ ஏமாற்றங்களாகவோ இருந்தாலும், அல்லது பெரிய கற்பனைகளோடு தெரியாமல், நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல எனக்கு இப்படி நடக்கும்னு, ஆனால் நான் டோட்டலாக இப்படி ஆயிடுச்சு சாமி, எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, ஒரு விபத்துக்கள் மாதிரி. அப்போ அந்த மாதிரி நான் நல்லா போயிட்டு வந்தது, திடீர்னு இப்போ கம்பெனி டவுன் ஆகிடுச்சு சொல்கிறோம்ல, நல்ல க்ரோத் சூப்பராக இருந்தது சாமி, கடன் நல்லா போய்கிட்டு இருந்தது, நல்ல சேல்ஸ் இருந்தது, திடீர்னு குறைஞ்சி போச்சு, லைஃப் நல்லா போய்ட்டு இருந்தது, திடீர்னு ஒரு விபத்து வந்தது, முடக்கி போட்டாங்க, திடீர்னு ஒரு நோய் வந்தது, முடக்கி போட்டாங்க. அப்போ எதிர்பாராமல் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஒன்று எதிர்பார்த்து வரக்கூடிய ஏமாற்றம், இன்னொன்று எதிர்பாராமல் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ இரண்டுக்கும் காரணம் ராகு. ஏன்னா ராகு மேஷராசியை 3வது பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது இப்போ மட்டும் இந்த 2026 மட்டும், ஏன்னா இந்த 2026 நவம்பர் மாதம்தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ அது வரும் 11 மாதங்கள் இந்த ராகு உங்களை பார்க்க தான் போகிறார். ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து விடுகிறார். 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார்னா, தொழில் அமைப்புகளாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களே, இந்த 2026 குருவுடைய கருணையால், குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரிதான், மேஷராசியில்
இப்போ கூட நம்ம இடத்துல ஒரு தொழில் நிறுவனம் வச்சு செய்யக்கூடியவங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கம்பெனி அவங்க நம்மக்கிட்ட நம்முடைய பதிவுகளை பார்த்துட்டு, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சில வழிகாட்டுறோம், நாம் போய் கிட்ட நின்று சில விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 18 நாட்கள் நம்ம அங்கே தங்கியிருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இப்போ அவங்க திரும்பவும் அந்த growth அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இதை போல மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு தடை, ஒரு தொய்வு ஒரு இரக்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலையே வேண்டாம். மேஷ ராசி என்பர்களே, அன்னை வாராகி இருக்கிறாள், நல்லது நடக்கும். சார், மேஷராசிக்கு 7.5 சனின்னு சொல்லிட்டு யார் பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருந்து, எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்கு இறைவன் இருக்கிறான். முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்துருக்க பராசர மகரிஷியிலிருந்து, அகஸ்திய மகரிஷியிலிருந்து, புலிப்பாணியிலிருந்து நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஜோதிடத்தை நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பரிகாரங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது சொந்த வாழ்க்கையிலாக இருக்கலாம், பொது வாழ்க்கையிலாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம். ஏன்னா மேஷராசிக்கு இது ரொம்ப கடுமையான காலம், வாழ்வாசாவா காலம். அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த முறை அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். அரசியல் நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான இயராக இது அமைய போகுது. நிறைய நண்பர்களுக்கு, அரசியல் நண்பர்களுக்கு அவங்க இந்த வேலையை செய்தே காட்டணும், சாதிச்சு காமிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். அப்போ நீங்கள் அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சில பேருக்கு இந்த இடதோஷ பிரச்சனைகள், வீடு சரி இருக்காது, கம்பெனி சரி இருக்காது, கடைகள் சரி இருக்காது, இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இவையும் உங்களுக்கு சரியாகும். மெயினாக ஃபண்டு லாக் ஆகிறது, ரொட்டேஷன் லாக் ஆகிறது, அல்லது பலவிதமான சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. ஒரே நேரத்தில் பலவிதமான சிக்கலில் ஒரு 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய்க்கு மாதம் வட்டி கட்டுற மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டு. உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டுக்கு வரவேற்கிறோம். நல்லதே நடக்கும். ஸோ அன்பு பக்தர்களே, இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் 2026 உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமையட்டும். குறிப்பாக திருமண யோகங்கள், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் அது முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், காதல் திருமணங்கள். ஏன்னா 30 வயசு 40 வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு. 40 வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க. நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏமாற்றங்கள், பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும்.
திருமணத்துக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும். சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும். அப்போ திருமண தடைகள் விலகும். அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு தலைபட்சமாக ஆசைப்படுறது அல்லது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும். அதே போல் குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும். ஆகையினால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி. உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணாதான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களேயானால் இந்த 2026 ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய்வராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.